இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நாம சேஃபா இருக்க முடியும். பாரதி ஆதி பத்தின விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா பாட்டி இதை எப்படி எடுத்துப்பாங்க, லண்டன்ல இருக்கிற எங்க அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கே தெரியாது மித்ரா. முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா அவ இந்த வீட்டை விட்டு போயாகணும். எனக்கு மட்டும் அவள் இந்த வீட்டுல வச்சு விருந்து வைக்கணும்னு ஆசை. ஆதிக்கு பாரதி பத்தின எந்த விஷயமும் ஞாபகம் இல்லன்னா கூட அந்த பாரதி மேலயும் பாரதி குடும்பத்து மேலயும் இவ்ளோ அக்கறையா இருக்காரு. ஏதாவது சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு என்னையே மிரட்டுறாரு. எனக்கு வேற வழியே தெரியாம தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பாரதி இந்த வீட்டை விட்டு போறது மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. அவ சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கும் புரியுது மித்ரா, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரி, நீ முதல்ல ஆபீஸ் மேனேஜருக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்கே கெட் டுகெதர்னு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு அந்த பாரதிக்கு இருக்கு. குட், எல்லாம் ஓகே தான் மித்ரா. ஆனா இருக்கிற இந்த கொஞ்ச டைம்ல நீ எப்படி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணுவ? அண்ணா, நீ எந்த காலத்துல இருக்க? கைக்குள்ள இந்த உலகமே இருக்கு. நம்ம நினைச்ச எந்த விஷயத்த வேணா எந்த நிமிஷத்துல வேணாலும் நடத்தி காட்டலாம். நான் ஆல்ரெடி இதுக்கான பிளான்லாம் பண்ணி எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன். குட். ஆமாண்ணா, எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த செலிப்ரேஷனும் வீட்ல பண்ணவே இல்லை. அதனாலதான் இந்த திடீர் இன்வைட். பாட்டி, உங்களுக்கு ஓகே தானே? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மித்ரா, உனக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. தேங்க்ஸ் பாட்டி. பாரதி, இங்க வாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் காரங்களோட இருந்து நீங்க வேண்டிய எல்லா ஏற்பாடுமே பண்ணிருங்க. சரிங்க மேடம். அந்த குடு உடுப்பக்கார வந்து குறி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த நம்பிக்கையில இந்த மித்ரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கானே தெரியல. அதை விடுங்க பாட்டி, நமக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது, அவ்வளவுதான். பார்ட்டில சாப்பாடு போட்டாங்களா, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? டேய், நான் டென்ஷனா இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னா போடா போக்கத்த பையனே. இந்த கன்றாவில நான் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எதுக்கு இந்த அவசரமான கெட் டுகெதர் பார்ட்டின்னு தெரியலையே. அன்னைக்கு ஆபீஸ்ல ஆதிக்கிட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம். அவன் வேற நம்மள எங்க பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கை நீட்டி அடிக்கிறான். இன்னைக்கு அந்த ஆதிக்கிட்ட அடி வாங்காம தப்பிக்கணும். அதுவே நமக்கு பெரிய டாஸ்கா இருக்கும் போல இருக்கே. அட, நம்மால இங்க நிக்குது. போய் ஒரு அட்டனன்ஸை போட்டுருவோம். நீ கோவப்பட்டாலும் அதை எனக்கு ரசிக்க தான் தெரியும். என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ பாரதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இப்பெல்லாம் பேசாத. நீ எல்லாம் ஒரு ஜென்மோன்னு உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன் பாரு. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரையும் மித்ரா மேடம் தான் இந்த கெட் டுகெதருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம எல்லார்கிட்டையும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. மித்ரா மேடம், ப்ளீஸ். ஹாய் எல்லாருக்கும், குட் ஈவினிங். நீங்க எல்லாரும் இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல இந்த கெட் டுகெதர்ல கலந்துக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். ஆதி, இங்க வாங்க. பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்கிற நானும் ஆதியும்
கூடிய சீக்கிரமே லைஃப்லயும் பார்ட்னர்ஸா மாற போறோம். பாப்பாப்பா மாமா இவங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இவங்களா பசங்களா? இவங்க எல்லாரும் மித்ரா மேடத்தோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பாடு போலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியே மாமா. ஆமா. அம்மா எங்களுக்கும் பசிக்குதுமா, நாங்களும் சாப்பிடுறோமா. பாரதி, என்ன பேசாம நிக்கிற? குழந்தைங்க பசிக்குதுன்னு கேக்குதுல்ல, போய் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்து கொடு. இல்ல பாட்டி, வந்தவங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் இவங்களுக்கு கோதுமை உப்புமா செஞ்சு கொடுக்கறேன். வாங்க. அம்மா எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். என்ன பாரதி, குழந்தைங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, இத்தனை பேர் சாப்பிடறப்ப நீ குழந்தைங்கள உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? ஆமா, நீ குழந்தைங்க சாப்பிட்டுமே. மித்ரா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் வந்துடுறேன். ஆதித்யா, அம்மா சாப்பாடு எடுக்க தான் போறாங்க. மித்ரா மேடம், உங்களுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சீக்கிரமா ஆதி சாரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சூப்பரா செட்டில் ஆயிடுங்க. தேங்க்ஸ். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? வகை வகையா விருந்து வச்சிருக்கீங்க, ஒவ்வொன்னா ரசிச்சு சாப்பிட வேண்டாமா? நீங்க விருந்து சாப்பிடறதுக்கு தான் உன்னை வர வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? மத்தவங்க எல்லாரையும் மேனேஜரை வச்சு வர சொல்லிட்டு உன்னை மட்டும் நான் எதுக்கு ஃபோன் பண்ணி தனியா கூப்பிட்டேன்னு தெரியுமா? என்ன மேடம் இது? நான் உங்களோட அடிமை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்காக தான் இந்த துரை காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அங்க பத்தியா? ம், பார்த்து மேடம், பாரதி எல்லாருக்கும் ஜூஸை கொடுத்து சாப்பாடை போட்டு பணிவிட செஞ்சுட்டு இருக்கா. உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? பாரதி ஆபீஸ்ல வேலை செய்யறது போக எங்க வீட்லயும் ஃபுல் டைம் வேலைக்காரியாவே மாறிட்டா. வீட்ல ஆபீஸ்ல 24 ஹவர்ஸும் எனக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கா. சூப்பர் மேடம், கேக்குறதுக்கு காது குளு 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 குளுன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா யார எங்க வைக்கணும்னு? கரெக்டான வேலை தான் கொடுத்துருக்கீங்க. சரி, எனக்கு நீ பாராட்டு கொடுத்ததெல்லாம் போதும். நீ இந்த வீட்டு வேலைக்காரிய உனக்கு எப்படி கவனிக்கணும்னு தெரியும்ல? ஓ, இதுதான் விஷயமா? இது வந்த உடனே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு பாரதி கிட்ட வேற மாதிரி விளையாடி இருப்பேனே. இப்பவும் ஒண்ணும் கேட்டு போகல. போ, போய் அந்த பாரதி கிட்ட ஏதாவது இடக்கு முடக்கா பேசி வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அவ அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. அட 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 அட, நீங்க வேற 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 லெவல் மேடம். விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இந்த துரை எப்படி அசத்த போறான்னு மட்டும் பாருங்க. போயிட்டு வரேன் மேடம்.